வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சீஸியான ஷெஸ்வான் மசால் தோசை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு வீக்கெண்டில் செய்யக்கூடிய ஒரு தோசை. சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெவியாக நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா எங்கன்னா நல்லா ஷாப்பிங்க்கு சினிமாக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தோசை, ஹெவியாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் வந்து எங்கள் அம்மாவோட தோசை மாவு யூஸ் பண்ணுறேங்க. அம்மா அந்த தோசை மாவு வந்து நீங்கள் இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். அந்த ரெசிபி வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு முழு பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன். பொடியாக கேரட்டு, கேப்சிகம், இந்த வெங்காயத்தாழ், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ண போகிறேன். ஷெஸ்வான் மசாலா பவுடர் ஈஸியாக கடையில் கிடைக்கிறது, அது கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பட்டர், இல்லைன்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணலாம். பன்னீர், செடார் சீஸ், மொசரல்லா சீஸ். இந்த பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்டாகவும் அங்கே டீட்டெயில் ரெசிபி அண்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷெஸ்வான் சட்னி தயார் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு மிக்சிங் பவுலில் வந்து அரைச்சி வச்சுருக்க பூண்டு, மிளகாய் தூள், ஷெஸ்வான் மசாலா பவுடர் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தேவைப்பட்ட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தோசை மேலே தேய்க்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ஒரு தோசைக்கல்லை வந்து காய வச்சுருக்கோங்க ஹை ஃப்ளேமில். ஃபஸ்ட்டு வந்து அம்மா வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நல்லா தேய்ச்சி அந்த தோசைக்கல்லை ரெடி பண்ணுறாங்க. வெங்காயம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தோசை தேய்க்கிறப்போ. இப்போ வந்து தோசை வந்து அம்மா மெலிசாக தேய்க்கிறாங்க. எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ தோசை நல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஹை ஃப்ளேமில் தான் குக் ஆகுது. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகணும், இன்னொரு பக்கமும் திருப்பி ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி ரோஸ்ட் பண்ணுங்க. தோசை இன்னொரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணோம் தோசை மேலே. நல்ல ஒரு ஈவன் லேயராக இந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம சீஸ் சேர்க்கணும். செட்டார் சீஸ் வந்து திருவி மேலே ஃபஸ்ட்டு சேர்க்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரி சேர்க்குறாங்கன்னா, அந்த காய்கறியெல்லாம் நீங்கள் சேர்க்குறப்போ அந்த சீஸ் மேலே ஒட்டிக்கும். நீங்கள் வந்து காய்கறி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சீஸ் போட்டிங்கன்னா அந்த காய்கறியெல்லாம் உந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காய்கறி தூண்டிங்கன்னா ஈவனாக அது செட் ஆகி உக்காரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீஸை ஃபஸ்ட்டு திருவிக்கினாங்க மேலே அந்த தோசை மேலே. இப்போ செடார் சீஸ் ஆனதும் மொசரல்லா சீஸு கொஞ்சம் அமௌண்ட்டு தான், நிறைய தேவையில்லை. பொடியாக நறுக்கின கேரட்டு, பொடியாக நறுக்கின குடமிளகா, வெங்காயத்தாழ், வெங்காயம் எல்லாம் தூவிக்கிறாங்க. ஒரு ஈவன் லேயர், கொஞ்சம் தான், ஒரு ஸ்பூன் தான். இந்த தோசை நல்லா ஹெவியாக இருக்கும், ஏன்னா பட்டரு எண்ணெய் நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்கும், சீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 hours 3 hours ஈஸியாக வாக் பண்ணலாம். எங்கன்னா மாலில் இல்லை எங்கன்னா சினிமாக்கு போகிறதா இருந்தாக்கா ஈஸியாக நல்லா ஒரு 2 தோசை சாப்பிட்டு நல்லா வாக் பண்ணலாம். இப்போ காய்கறியெல்லாம் திருவினதும் மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து பன்னீர் திருவிக்காங்க. இப்போ வந்து அந்த தோசைக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 பகுதி அந்த சைட்ஸில் மடித்து நம்ம சர்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் மூடி போட்டோம். இப்போ அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆனதும் 4 சைடும் மடித்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது. அருமையான ஷெஸ்வான் மசாலா தோசை ஒரு ஷெஸ்வான் மிக்ஸ் வெஜிடபிள் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. அருமையான தோசை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீக்கெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் வேறு.
ஸோ ஈவினிங் டிஃபன் அண்ட் மார்னிங் டிஃபனுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.